சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பணியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பணியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு எது என்றால், எது நல்லது? அடுத்தவருக்கு வாழ்வு கொடுப்பதா, அடுத்தவருடைய வாழ்வை கெடுப்பதா? அடுத்தவருக்கு நல்லது செய்வதா அல்லது அடுத்தவருக்கு கெட்டது செய்வதா? எது நல்லது என்பதனை இன்றைய நாளிலே தீர்மானித்து வாழுங்கள் என்கின்ற அழைப்பினை தான் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிறார். நல்லதை நினைத்து அடுத்தவர் நலம் பெற வேண்டும் என்கின்ற நல்ல மனப்பான்மையோடு வாழுவதுதான் அன்னையினுடைய பிள்ளைகளுக்குரிய அழகு என்பதனை இன்றைய வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே நல்லது நினைக்கக்கூடியவர்களாக, எப்பொழுதுமே அடுத்தவருக்கும் நல்லது செய்யக்கூடிய நபர்களாக, அழிவுக்குரிய காரியங்களை அல்ல, மாறாக வாழ்வை கொடுப்பதற்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து அன்னையினுடைய பாதம் வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே அன்னையை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அன்னைக்கு நவநாள் எடுத்து சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கிறோம். அன்னையானவள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சிறப்பான விதத்திலே தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசுவதன் வழியாக நிறைவான ஆசையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுவோம். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மனபாரங்கள், எவ்வளவோ வேதனைகள், வெளியிலே சொல்ல முடியாத குறைகள் எல்லாமே நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் கூட எல்லாவற்றையுமே இந்த அன்னையானவள் பார்த்து கொள்வார். இவர் நமக்கு புது சக்தியை கொடுக்க வேண்டும், புது தெம்பை கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டுவோம். ஆண்டவருடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருப்பதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய எல்லா நல்ல காரியமும் நல்ல விதத்திலே முடிய வேண்டும் என்பதற்காகவும் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்றும் எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களினின்றும் விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 32 முதல் 37 மற்றும் 37, மீண்டும் 40 முதல் 50 வரை. அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியனாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தீனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தீனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாயிருந்தான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வானத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியரிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்துறையின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன்.
இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வார். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்தியன் படைத்திறனை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனின் நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாங்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 144. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 3 இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார்.
சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, கடவுளின் துணை கொண்டு நாம் எல்லாவற்றையுமே செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் செல்வாக்கையும் பட்டத்தையும் பதவியையும் வைத்து ஒன்றும் செய்துவிட முடியாது. மாறாக கடவுளினுடைய துணை கொண்டு கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எதையும் எளிதாக வென்றுவிடலாம் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. பிரியமானவர்களே, தாவீது கோலியாத்தை வெல்லக்கூடிய நிகழ்வுதான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. கோலியாத்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், தன்னுடைய உடல் பலத்தையும் தன்னிடம் இருக்கக்கூடிய படைக்கருவிகளினுடைய பலத்தையும் வைத்து கொண்டு எளிதிலே தாவீதை வென்றுவிடலாம் என்கின்ற எண்ணத்தில்தான் இருக்கிறார். அதே வேளையிலே அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆணவம் இருக்கிறது. தாவீதை பார்த்து, நீ பொடியனாக இருக்கிறாய், உன்னை இந்த காட்டு விலங்குகளுக்கு உணவாக கொன்று போடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த திமிர் அவரிடம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் கோலியாத்து தன்னுடைய உடல் பலம், தன்னுடைய படைபலம், தன்னிடம் இருக்கக்கூடிய படைக்கருவிகளினுடைய பலம், தன்னிடம் இருக்கக்கூடிய ஆணவம், இருமாப்பு, திமிர், இவை எல்லாவற்றையுமே வைத்து கொண்டு இவற்றின் வழியாக யார் வந்தாலும் எளிதிலே வென்றுவிடலாம் என்கின்ற ஒரு கணக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கோலியாத்து. அதே வேளையிலே சிறுவனாக பொடியனாக இருக்கக்கூடிய தாவீது கையில் 5 கூழாங்கற்களையும் ஒரு வில்லையும் வைத்து கொண்டு வரக்கூடிய தாவீது என்ன நம்பிக்கையோடு வருகிறார் என்றால், நான் இந்த கூழாங்கற்களையோ அல்லது ஆள்பலத்தையோ என்னிடம் இருக்கக்கூடிய திறமையையோ நான் வைத்து கொண்டு வரவில்லை, மாறாக ஆண்டவரை வைத்து கொண்டு வருகிறேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்றால் கண்டிப்பாக வெற்றியை நான் பெற்றுவிடுவேன் என்கின்ற எண்ணத்திலே இருக்கிறார். அதனால்தான் கோலியாத்து தாவீதை கேலி செய்கின்ற பொழுது தாவீது என்ன சொல்லுவார் என்றால், நான் இஸ்ரேலின் கடவுளாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பெயரோடு நான் வருகிறேன். ஆகவே அவருடைய வல்லமையை வைத்து கொண்டு அவருடைய துணையோடு நான் எளிதில் எதையும் வென்றுவிடுவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்கின்ற மன உறுதியோடு இருக்கிறார். அதிலே கோலியாத்தை எதிர்த்து போரிடுகிறார், எளிதிலே வென்றுவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த தாவீது கோலியாத்து இவர்களுடைய நிகழ்வு நமக்கு என்ன படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கு நமக்கு நிம்மதியையோ வெற்றியையோ தரப்போவதில்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய பணமும் பதவியும் ஆள்பலமும் உடைபலமும் நமக்கு ஒருபோதும் வெற்றியை தரப்போவதில்லை. மாறாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் நாம் அனைவருமே வெற்றியை அனுபவிக்க முடியும் என்பதனை நமக்கு ஆணித்தரமாக கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது. ஆண்டவர் அங்கு இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பார் அல்லவா, எது முறையானது? நன்மை செய்வதா தீமை செய்வதா, அழிப்பதா காப்பதா,
எது சரியானது என்பதனை முடிவு செய்யுங்கள் என்று கேட்டார் அல்லவா? அதே போலதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார், எது முறையானது நீங்கள் என்று நினைக்கிறீர்கள்? நன்மை செய்வதா, தீமை செய்வதா, அழிப்பதா, காப்பதா? இதிலே நீங்கள் அழிக்கக்கூடிய பணிகளையோ தீமையான காரியங்களையோ செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்பதனை சொல்லிவிட்டு, அதே வேளையிலே நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், காக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், கண்டிப்பாக கடவுளாகிய நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கை சூம்பிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மையை செய்ய வேண்டும், அவரை காக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருந்ததனால், அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட நன்மையான காரியம் நடந்தது. நமக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லக்கூடியது இதுதான். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கும் நீங்கள் நன்மையான காரியங்களை நினைத்து கொள்ளுங்கள், அடுத்தவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோடு வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய நான் உங்களோடு இருந்து தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்விலும் வெற்றியை கொடுப்பேன் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லக்கூடியது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்க எப்பொழுதுமே நல்ல காரியங்களை, காக்கக்கூடிய பணிகளை, அடுத்தவர் மீது கரிசனை கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக வாழ மாற இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பழியிட இணை நான் தருகின்றேன், பழியிட இணை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயும் எங்கள் அனைவரின் தாயுமான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும், எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உனை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே
காக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறை தருளோ உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளோ உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளோ புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியறலும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே.
ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ படித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்திரடும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்திரலும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று வைத்த திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து பாடுவோம். தாயே மாமரி, இன்னும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும். பட முன் வந்து நிற்போம், எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். அனைவரையும் அன்பு செய்து தம்மையை தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி
பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரை நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும் பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும் இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எம் பராமரித்தவர்களும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் வன்முறைகள் ஆகியன ஒழியவும் நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படும் ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை வாக்குகளால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணப்படுத்தினர், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு தர இப்பொழுது நம் நடுவே எழுந்தருளியிருக்கிறார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். அறிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு அன்புநிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும்
உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றேன். சோர்வற்றுக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றேன். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே வரம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, முதலாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்ட நினைத்திருளும். கண்ணீருடைய ஆக்கினான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதம் அனுப்பிவிடுகிறோம். பெருமுச்சிருந்து பாவியாக நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவங்கள் அத்திஸ்த மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமார்ந்த வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நானே வாழ்வு என்று சொன்ன ஆண்டவரினுடைய திருப்பாதத்தில்தான் இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உன்னை கண்ணின் மணி போல நான் பாதுகாப்பேன். பெற்ற தாய் உன்னை மறந்துவிட்டாலும் கூட நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன
இந்த ஆண்டவரினுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் இந்த காலை வேளையிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கடற்புயலை அடக்கியவர், சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் புது வாழ்வு கொடுத்த தெய்வம், தன்னை தேடி வந்த எல்லாருக்குமே எல்லா விதமான ஆசிரையும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தெய்வம் இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறார். தாவீதோடு இருந்த ஆண்டவர் இன்று நம்மோடு இருப்பதற்காக, நமக்கு பலத்தை கொடுப்பதற்காக, நமக்கு சக்தியை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நிரம்ப கொடுத்து நாம் அனைவருமே வெற்றியை ருசிக்க வேண்டும் என்பதற்காக இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இதோ மகனே, இதோ மகளே, உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் என்னுடைய தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவேன். நீ வருகையிலும் நீ செல்கையிலும் உனக்கு ஆசி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறேன், உன்னுடைய கவலையை நான் காண்கிறேன், உன்னுடைய வேதனையை நான் பார்க்கிறேன். இதோ உன்னுடைய வாழ்வுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, நிம்மதியை கொடுப்பதற்காக இதோ இந்த அப்ப வடிவிலே உன் முன்னிலையிலே பிரசன்னமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து கொண்டு ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், ஆண்டவர் என்னோடு தங்க வேண்டும், ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நிரம்ப ஆசிர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு தேவையான எல்லா விதமான ஆசிரையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு, மன உறுதியோடு வேண்டினோம் என்றால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ எழுப்பக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களையும் நான் கனிவோடு கண்ணோக்கி பார்க்கிறேன், உன் மீது மனம் இறங்குகிறேன், உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் நான் கொடுக்கிறேன், உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேன், நிம்மதியை நான் கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை பார்த்து ஜெபி, வேண்டு. எவ்வாறு நூற்றுவ தலைவர் முழந்தால் படியிட்டு என் முன் பணிந்து, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் நலமடைவான் என்று சொன்னாரோ, அதே போல மகனே, அதே போல மகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய நீ என்னை நோக்கி மன்றாடு என்கின்ற அழைப்பினை இந்த வேளையிலே கொடுக்கிறேன். ஜெபிப்போமா அன்புக்குரியவர்களே. ஒரு சில மணித்துளிகள் இந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன, நிறைய வேதனைகள் இருக்கின்றன, என்னுடைய வாழ்வில் நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளால் ஒவ்வொரு நாளும் நொந்து நூலாகி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றுவாயா, என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான நிம்மதியை நீ கொடுப்பாயா, சந்தோஷத்தை நீ கொடுப்பாயா, இன்று முதல் இந்த வாரம் முழுவதுமே நான் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நீ எனக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுப்பாயா, தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது போல எனக்கும் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய எதிரிகளுக்கு எதிராக எனக்கு வெற்றியை கொடுப்பாயா என்று ஆண்டவரை பார்த்து கேட்போமா அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து நம்பிக்கையோடு நீ எழுப்பக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கனிவோடு கண்ணோக்கி பார்க்கிறேன், உனக்கு தேவையான ஆசை எல்லாவற்றையுமே நிரம்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லோருமே ஆண்டவரை உற்று பார்ப்போம், இந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். இந்த ஆண்டவர் வல்லமையான காரியங்களை இந்த வேளையிலே செய்ய போகிறார். நம் ஒவ்வொருவரையுமே தொட்டு ஆசிர்வதிக்க போகிறார், நமக்கு பலனை கொடுக்க போகிறார். ஆகவே நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன அன்பு இயேசுவே, இது இந்த அதிகாலை வேளையிலே மகதலா மரியா கல்லறைக்கு உம்மை தேடி வந்தது போல இந்த இடைவிடா சகாய தாயினுடைய திருத்தலத்திற்கு இந்த அதிகாலை வேளையிலே ஓடி வந்திருக்கிறோம் அப்பா. இதோ மனதிலே ஏக்கங்கள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன, கவலைகள் இருக்கின்றன,
இதோ எல்லாமே எல்லா விதமான கஷ்டங்களும் உம்முடைய பிரசன்னத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது எல்லாம் மாறும், எல்லாவற்றையுமே நீர் மாற்றுவீர் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதோ இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, கண்ணீரோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், வேதனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம், தோல்விக்கு மேல் தோல்வி என்கின்ற நிலையோடு வந்திருக்கிறோம். நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் நடக்கவில்லையே என்கின்ற ஆதங்கத்தோடு வந்திருக்கிறோம். எவ்வளவு ஆதங்கங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுவீர், எங்களுடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இது வந்து வேளையிலே உம்முடைய பாதம் வந்து ஓடோடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, இயேசுவே இயேசுவே, இங்க இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே நீர் நிரம்ப ஆசீர்வதித்தருளும், இவர்களை பலப்படுத்தும், இவர்களுக்கு சக்தி கொடும், இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும், இவர்களுடைய இல்லங்களிலே நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களும் சிறந்த விதத்திலே நடந்தேறுவதற்கு தேவையான ஆசியை கொடுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு இல்லை தெய்வமே, உம்மால் மட்டுமே ஆசை கொடுக்க முடியும் தெய்வமே. அதனால் தான் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாமல், எங்களை மறந்து விடாமல், எங்களை திக்கற்றவர்களாக விட்டு விடாமல், எங்களுக்கெல்லாம் ஆசை கொடுக்கக்கூடிய தெய்வமாக நீரே இருந்து எங்களை பலப்படுத்தி யாருக்கெல்லாம் எந்தெந்த உதவி தேவைப்படுகிறதோ எல்லா விதமான உதவிகளையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமென். மானத்தை காழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரில் வருமானத்தை சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. தேவன் வாழ்ந்தவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடிடும். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரி எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம்.